அல்லாஹ்வை நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்றால் அதில் உண்மையாளர்களாக நாம் எப்போது செயல்படுவோம் என்றால் அந்த ஈமானுக்காக சில தியாகங்களை, கஷ்டங்களை, உலகத்தில் சில இழப்புகளை சந்திக்க முன் வரும் பொழுதுதான். ஈமான் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் வட்டியை தவிர்க்க வேண்டும் என்கிறார், மோசடி கூடாது என்கிறான், பிறருடைய பொருளாதாரத்தை அநியாயமான முறையில் அபகரிக்க கூடாது என்கிறான். இதெல்லாம் கஷ்டம் தானே? உலகத்துல வட்டியில் ஈடுபடக்கூடிய காரணத்தினால்தான் எத்தனையோ பல நபர்கள் லட்சக்கணக்கில் பொருளாதாரத்தை குவிக்கிறார்கள். வட்டியை அடிப்படையாக கொண்டு குடுக்கல் வாங்கலில் ஈடுபடலாம் என்று ஒருவன் நினைத்தால் பல லட்சங்களை அவன் பொருளாதாரத்தில் லாபம் பெற இயலும். அப்ப பொருளாதாரம் தரக்கூடியதுதான். அல்லாஹ் சொல்லிட்டான், அந்த வட்டி எனக்கு வேண்டாம், அந்த பொருளாதாரம் வேண்டாம் என்று சொல்வதற்கு மன துணிவு வேணும். அப்படிப்பட்ட காசு பணம் எனக்கு வேண்டாங்க, அது எனக்கு சில லட்சங்கள் போகும் தான், பிரச்சனை இல்லை. நான் கொண்டிருக்கிற இந்த ஈமானுக்காக இந்த பொருளாதாரத்தை இழக்க நான் தயார். ஹராமான வழியில் பொருளீட்டுவதற்கு நான் தயார் இல்லை. இந்த ஹலாலில் அல்லாஹ் எனக்கு பரக்கத்து வைத்திருக்கிறான். இந்த முடிவுக்கு வரணும்.